வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் இன்னும் 2 நாள் தாங்க. தீபாவளிக்கு முன்னாடி குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடுவாங்க. அடித்து சொல்கிறேன். ஸோ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடியே குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். இனி எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்களுடைய இணையதளத்தின் மூலமாக அஃபிஷியலான வெப்சைட் மூலமாக வெளியிடப்படலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாக தாங்க வரும். ஏன் கம்மியாக வரும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொஷின் டஃப்பு. ஸோ முதல் கேள்வியே பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரால் அவங்க கோச்சிங் சென்டர் கொடுத்த புத்தகத்தை படித்து நிறைய பேர் ஃபெயிலாக போயிட்டாங்க. ஸோ அதனால் அரசு கொடுக்குற புத்தகத்தை மட்டுமே பயன்படுத்துங்க. அரசு கொடுக்குற புக்கை மட்டுமே படிங்க. ஸோ அரசு கொடுக்குற கிளாஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டுமே பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது பயன்படுத்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் ஆகிறது தான் நிச்சயம். ஓகேங்களா? ஸோ நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா அரசு கொடுத்த புத்தகத்திலேருந்து வந்த கேள்விகள் தான். ப்ரைவேட்டான கேள்விகள் எதுவுமே வரல. ப்ரைவேட்டான கொஷின் பேங்க்லேருந்து வரல. ஸோ இன்னும் இத்தனை நாட்களில் குரூப் 4 உடைய ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாட்கள் அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாருமே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 உடைய அறிவிப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை இந்த அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம். வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க. 4666 இந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலும் முதற்கட்ட வேக்கன்சிஸ் தான். 2ஆம் கட்ட வேக்கன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் இதில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா 150க்கு கீழே தாங்க கட் ஆஃப். 150க்கு மேலே கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சான்ஸே இல்லை நம்ம சொல்லலாம். 100% அடித்து சொல்லலாம். 150க்கு கீழே மட்டும்தான் இதோடைய கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 4ல் விஏஓக்கு 150, ஜிடிக்கு பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏ 120, எஸ்டி 120ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஃபார்கார்டு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டகரி பார்க்குறப்ப ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. அடுத்து ஃபாரட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118, பி சேஃப் ஜோன் 120. டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் 120ங்க. பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப ஜிடி 120, பிசி 116, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, பிசி எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி போயிட்டு வரப்போ உங்களுடைய கட்டா மதிப்பெண்கள் ஜிடி 108, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சிஏ 100, எஸ்டி 100, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப வெறும் 100 தாங்க வரும். ஸோ இந்த குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் இன்னும் 2 நாள் தாங்க. தீபாவளிக்கு முன்னாடி குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடுவாங்க. அடித்து சொல்கிறேன். ஸோ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடியே குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். இனி எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்களுடைய இணையதளத்தின் மூலமாக அஃபிஷியலான வெப்சைட் மூலமாக வெளியிடப்படலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள்
கம்மியாக தாங்க வரும். ஏன் கம்மியாக வரும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டஃப்பு. ஸோ முதல் கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரால் அவங்க கோச்சிங் சென்டர் கொடுத்த புத்தகத்தை படித்து நிறைய பேர் ஃபெயிலாக போயிட்டாங்க. ஸோ அதனால் அரசு கொடுக்குற புத்தகத்தை மட்டுமே பயன்படுத்துங்க, அரசு கொடுக்குற புக்கை மட்டுமே படிங்க. ஸோ அரசு கொடுக்குற கிளாஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டுமே பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாச்சும் பயன்படுத்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் ஆகிறது தான் நிச்சயம். ஓகேங்களா? ஸோ நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அரசு கொடுத்த புத்தகத்துலேருந்து வந்த கேள்விகள் தான். ப்ரைவேட்டான கேள்விகள் எதுவுமே வரல, ப்ரைவேட்டான கொஷின் பேங்க்லேருந்து வரல. ஸோ இன்னும் இத்தனை நாட்களில் குரூப் 4 ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாட்கள் அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாருமே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு குரூப் 4 அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம். வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க. 4666 இந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலும் வந்து முதற்கட்ட வேக்கன்சிஸ் தான். 2ஆம் கட்ட வேக்கன்சிஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வந்து இதில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 150க்கு கீழே தாங்க கட் ஆஃப். 150க்கு மேலே கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை நம்ம சொல்லலாம். 100% அடித்து சொல்லலாம். 150க்கு கீழே மட்டும்தான் இதோடைய கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 விஏஓக்கு 150, ஜிடிக்கு பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏ 120, எஸ்டி 120ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஃபார்கார்டு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டகரி பார்க்குறப்ப ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118, பி சேஃப் ஜோன் 120. டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் 120ங்க. பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப ஜிடி 120, பிசி 116, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, பிசி எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி போயிட்டு வரப்ப உங்களுடைய கட்டா மதிப்பெண்கள் ஜிடி 108, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சிஏ 100, எஸ்டி 100, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப வெறும் 100 தாங்க வரும். ஸோ இந்த குரூப் 4 இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.